गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ श्री श्रीरामकृष्ण समर्थ सद्गुरु தேவாய நமஹ. ஓம் உச்சரிக்கிறதோட சைக்காலஜி பார்க்க போகிறோம். அது ஓம் உச்சரிக்கிறதுனால மூளையோட ஷேப்பையே மாற்ற முடியுமா அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிலாம் சொன்னது இதுதான். இத்தனை நாள் சயின்ஸ் இதை ஒத்துக்கலை. இப்போ நியூரோ சயின்ஸ் மூலமாக இந்த விஷயம்லாம் வெளியில் வருது. ஓம்கார சப்தம் நம்ம மூளையை தாக்கும்போது நிஜமாக என்ன நடக்கிறது? இந்த ஓம்கார மந்திரங்கிறது நம்பினோம். அதை இப்போ அனுபவங்கிற சமுத்திரத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். நம் மூளையோட நிர்மாணத்தை சகிதமாக மாற்றும் அற்புத சக்தி ஓம்காரத்துக்கு வருது. அது எங்கேருந்து வருது? புராதன காலத்தில் கிரந்தத்தில் இதெல்லாம் பற்றி இருக்குது. இப்போ பிரயோகசாலையில் எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு இதை இப்போவே வெளியில் கொண்டு வரா. அதனோட சத்தியம் என்ன? இப்போவே அதனோட நிஜத்தை வெளியில் சொல்ல போகிறோம். ரிஷி சாதாரணமாக பக்தர்கள் மட்டும் இல்லை, அவள் மெஞ்ஞானம் நிறைஞ்சவா. தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்லவா. தேகத்தை ஒரு பிரயோக சாலையாகவே நினச்சிண்டா. சுவாசமே அதுக்கு ஆயுதம் போல் பரிக்கரம். மகாசூத்திரத்தை அவள் சொன்னான். ஒரே வாக்கியத்தில் விஸ்வத்தை மொத்த ரகசியமும் சொன்னான். யதா பிண்டே யதா பிரம்மாண்டம். சரீரத்தில் உள்ளது தான் பிரம்மாண்டத்தில் இருக்குது. விஸ்வத்தை சிருஷ்டித்தது ஓம்காரமே. சரீரத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னான். விஞ்ஞானிகள் தன்னுடைய மிஷின்களால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இது ரூமில் அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினான். இப்போ அவளும் அதை ஒத்துக்கிறா. அதில் அவளுக்கு என்ன தெரிஞ்சுது? அநேக பரிசோதனைகள் செஞ்சாக்கவும் நியூரோ சயின்டிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட்டு, யோகா நிபுணர்கள் எல்லாருமே ஒரே விஷயத்த சொன்னான். இதை நாங்கள் முதல்ல ஆத்தியாத்மிக பாவனையாக தான் பார்த்தோம். டேட்டாவெல்லாம் பார்த்தபோது எங்களுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், வார்த்தையே வரல. இவ்வளவு சிஸ்டமாக கிரமப்படி பார்ப்போங்கிறதையும் ஊகிக்கவே இல்லை. சரீரத்தில் மறைஞ்ச உள்ள பிரபாவம் காண்றது, ரகசியமான பாதையை காட்டுறது, அதுக்கு ஒரு வழி காட்டினது போல் இருக்குது. சாஸ்திர விஞ்ஞானிகள் பிரவேசித்த முதல் துவாரம் சுவாசம். என்னோட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டீப் ப்ரீத் எடுத்து நிம்மதியாக நிதானமாக விட்டுட்டு ஓ அப்படின்னு உச்சரியுங்கோ.
அதாவது நிதானமாக ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு என்னோட சேர்ந்து ஓம் உச்சரிங்கோ. சப்தம் தொண்டையை உள்ளுக்குள்ளே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இந்த சப்தம் சரீரத்தில் ஒரு உறுப்பிற்கும் ரகசியமான சமாச்சாரம் கூறி தட்டி எழுப்புறது. சாஸ்திரக்காரா இதை ஒரு பெரிய வேகஸ் நர்வோட சம்மந்தப்படுத்துகிறா. நம்ம சரீரத்தில் பெரிய நரம்பு இருக்குது, நம்முடைய அமைதிக்கு இதே கண்ட்ரோல் அப்படின்னு ரிஷிலாம் சொன்னான். பிராண சூத்திரம் கூட இதான். விஞ்ஞானம் சொல்கிறது என்ன அப்படின்னா, வேகஸ் நரம்போட அசைவு நம்மளுடைய சிம்தட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறத தட்டி எழுப்புறது. சரீரத்துக்கு உள் வைத்தியன் போல தனக்குத்தானே காயத்தை ஆற்ற பிரக்கிரியையும் செய்யறது. அங்கே தான் அது ஸ்டார்ட் ஆகுது. உன்னோட வேகஸ் நரம்பை சின்ன எலக்ட்ரிக் உபகரணத்தோட டிப்ரெஷன், அந்த ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவாளுக்கு சிகிச்சை பண்ணுறா, வைத்தியம் பண்ணுறா. ஆயிரக்கணக்கான டாலர் செலவு பண்ணி அந்த மிஷின் என்ன வேலை செய்கிறதோ அதே வேலையை ரிஷிகள் நமக்கு தந்த சாதாரண சப்தம் கான்டெஸ்ட்டு பர்ஃபெக்டாக இதை விட சரியாக செய்கிறது இந்த ஓம்காரம். அதாவது மிஷின்லாம் செய்கிற வேலையை விட நம்மளுடைய இந்த ஓம்கார சப்தம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது. ஓம்காரம் நம்மளுடைய சரீரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிஜத்தை அவள்லாம் இந்த கண்டுபிடிச்சா. நாங்கள் இதை இதய லயம் அப்படிங்கிறோம். ஓம் சொல்லும்போது ஹிருதயத்தில் அது ஒரு லயத்துக்கு வருது. அந்த சமயம் சரியாக தன்னைத்தான வைத்தியமும் செஞ்சுக்கிறது. அது லயமே மொத்த சரீரத்துக்கும் ஆரம்பமாகுது. அதாவது ஒத்திடு அப்படின்னா ஒரு ப்ரெஷர் ஹார்மோன் கார்டிசால் குறைக்கிறது. சரீரத்தில் அடிக்கும் அலாரத்தை அது நிறுத்துறது. சரீரம் சாந்தி ஆனப்புறம் நிஜமான மூளையில் வேலை ஆரம்பிக்கிறது ஓம்காரம். நாம் ரிலாக்ஸ் செய்கிறோம். அதை நம்ம பிரெயின் அச்சரத்தோட ரீவயர் செஞ்சு ஒரு நிமிஷம் பீட்டா அப்படிங்கிறது வெளியில் உள்ள அந்த ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குமே அந்த நிலை, அதுலேருந்து ஆல்ஃபாங்கிற இன்னர் பிரசாந்த நிலைக்கு கொண்டு போகிறது. தீட்டா என்ற ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறது. மூளையில் வெளியில் சப்தத்தை கேட்காம உள்ளே நடக்கிற சப்தத்தை கேட்க ஆரம்பிக்கும். மூளை வெளியில் என்ன சத்தம் இருக்குது அதை கேட்காது, உள்ளுக்குள்ளே நடக்கிற சத்தத்தை கேட்கும். அதே ஓம்காரம். நம் மூளை எப்படி நிசப்தம் செய்கிறது அதை கவனித்தோம். பயம் அதெல்லாம் போயிடுறது. அதாவது அது நிசப்தமான போது நிஜமாக அங்கே தான் ஆரம்பிக்கிறது. மூளை கெட்டிக்கார சேனாதிபதி தன் பலத்தை புது வியூகத்தோட ஆரம்பிக்கிறது. பிஎம்ஆர் ஸ்கேனில் நமக்கு காட்டுறது பயத்துக்கு செலவிடும் மானசீக சக்தி இப்போ குறையிறது. ஹிருதயபூர்வமாக ஓங்காரம் சொல்லு. உன்னதமான நாடி சக்தி
கிடைக்கிறது. மூல பிரதானம் வைக்கிறது. விவேகம், சங்கல்பம் உன்னத லட்சியத்திற்கு கேந்திரமாகுது. ப்ரீஃப்ரோன்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஏகாகிரதம் ஆறுது. அயோமய ஸ்திதியிலேருந்து ஸ்பஷ்டம் கிடைக்கிறது. டெய்லி 5 மினிட்ஸ் ஹிருதயபூர்வமாக ஓங்காரம் உச்சரிங்கோ. பயம், படபடப்பு நிசப்தமாகுது. ஹிருதய துடிப்பு சீராகுது. லயம் ஏற்படும். 5 நிமிஷம் வரும். அந்த 5 நிமிஷம் நம்ம பண்ணுறது 24 மணி நேரத்துக்கு, நம்ம 24 மணி நேரத்தில் இருக்கிற வர ஒரு படபடப்பு, புயல் அதெல்லாம் அது சீர் பண்ணுறது. அமைதி தரும் முதல் படி. 2வது படி சாந்தி, ஸ்பஷ்டம். அதையே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணினா அதிகப்படுத்து. ஆலோசனையில் ஒரு உறுதி, ஆலோசனையில் ஒரு நிர்ணயம், தைரியம், பேலன்ஸ் வரும். ஆல்ஃபா, சாந்தமான சமுத்திரத்தில் நம்ம அது திளைக்கிறது. அது அதுலேயே நம்ம இருக்கிறது நமக்கு தெரியும். 3வது பாயிண்ட்டு பரிவர்த்தனை. 20 நிமிஷத்துலேருந்து இன்னும் அதிகம் பண்ணினா நீ மாறுதலை கவனிக்க மாட்ட. நீயே அனுபவிப்ப, நீயே அது ஆயிடுவ. மூளையில் புது நியூரால் நிர்மிக்கப்படுறது. 40 நாளைக்கு பிறகு நீ இதை கண்டினியூ பண்ணும்போது மனசு, சரீரம் ஒரே மாதிரி செயல்படும். அதுக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது உன்னோட இது மனசில் ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதெல்லாம் காயமாயிடும், காணாப்பிடும். பிரசாந்தமாக அதே இந்த உன்னோட ஆலோசனைகளை நீ பிரசாந்தமாக ஆலோசிப்ப. உன்னோட ஆலோசனை உன்னோட சொந்தமாக இருக்கும். லாஸ்ட்டில் சகத ஸ்திதி அதாவே ஆகிடும். உன்னோட மூளை புதுவிதமாக வேலை செய்ய தெரிஞ்சுக்கும். ஓம்காரம் நீ செய்கிறது நீயாக ஆறிடுவ. நீ ஓம்காரம் பண்ணும்போது நீயாவே ஆயிடுவ. அனுபவம், அந்த பிரயாணத்துக்கு நீ போவ. நியூரோ வேலை செய்கிறவா மூளை தனக்குத்தான் வேலை செய்ய முடியறது அப்படின்னு சொல்கிறா. அவளாலே ஒத்துக்கிறா. சயின்டிஸ்டெல்லாம் தீர்க்கமான ஆலோசனை கிடைக்கிறது அப்படிங்கிறா. வேறாக வேலை செய்யாமல் அந்த மூளையில் இருக்கிறத எல்லாம் நர்வ்ஸ் எல்லாம் வேறையாக வேலை செய்யாமல் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது. அதை சயின்டிஸ்டெல்லாம் நியூரல் சிப்க்ரணி அப்படின்னு சொல்கிறா. முனிவர்கள்லாம் இதை மனோலயன் அப்படின்னு சொல்கிறா. சிதறி இருக்கிற மனசு திரும்பி ஒன்று சேர்ந்து அமைதியை அடையிறது. புது சரித்திரம் ஆரம்பிக்கிறது. ஓம்காரத்தினோட ரகசியம் பார்க்க போகிறோம். யோகசாலையில் மறைந்த ரகசியமான சூத்திரம் ரொம்ப சுலபம், சக்தி அதிகம். சுவாசம் நம்ம பிரெத்து எடுத்து விடுறது தான் சொல்கிறா. 2 பங்கு இருக்கணும். உள்மூச்சு சுவாசம் 1 எடுத்தால் விடுறது 2ஆக இருக்கணும். உ ம டபுள் பங்கு 4:8. சுவாசம் எடுத்து விடு. கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு கடிகாரம் வேண்டாம். உ ம அக்ஷரம் 2 க்ஷணம் எடுத்துக்கோ, 2 க்ஷணம் வச்சுக்கோ, 2 க்ஷணம் விட்டுடு. ரொம்ப சுலபம் இதை நம்ம அடையிறது. இப்போ வேகஸ் நரம்பு நீ 2 க்ஷணம் எடுத்துட்டு 2 2 க்ஷணம், 2 க்ஷணம், இது 4 க்ஷணம் விடுறது அப்படின்னு.
வேகஸ் நரம்பு ரொம்ப சக்தியை கிடைக்கிறது. படபடப்புக்கு நின்றுடும். அழுத்தப்பட்ட ஹார்மோன் கண்ட்ரோலுக்கு வரும். தட்சணமே கிடச்சிடும். ஆல்ஃபா தீட்டா தாங்களுக்கும் வந்துடும். யோகி தீர்க்க பிரணவ உஸ்வாச அப்படின்னு சொன்னான். டீப் பிரீத் அப்படின்னா சாஸ்திர விஞ்ஞானிகள்லாம் வேகஸ் டோன் இன்ஹாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறா. சுவாசம் லயம் ஆறுது. டவுட்டு சுவாசத்தோட ஓங்காரம் மட்டும் தானா? நம்ம நினைக்கிறோம் இந்த சுவாசம் ஓம்காரம் மட்டும்தான் இது வேலை பண்ணுமா, அந்த ஓம்காரத்துக்கு தான் அந்த சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக ஓம்காரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு சவுண்டுக்கு கிடையாதான்னு நம்ம கேட்போம். அதாவது ஒரு ஓம் ஒரு பதம் மட்டும், இதை 3 சப்த கலவை அ உ ம சரீரத்தில் செய்கிற வேலை. அதாவது ஸ்விட்சு போட்டால் அது செய்கிறது. அ அப்படிங்கிறது நாபி, உ அப்படிங்கிறது நெஞ்சு பகுதி, லாஸ்ட்டில் உங்கிறது வைப்ரேஷன், மூளை கபாலத்தை தாக்கிறது. விசேஷம் என்ன அப்படின்னா வேகஸ் நரம்பு 3 இடத்துலையும் பிரவேசிக்கிறது. சப்தத்தை ரிதமாக செய்கிறோமா, வேகஸ் நரம்பிற்கு மசாஜ் பண்ணுற மாதிரி செய்கிறது. ஃபிசிக்ஸில் ரிசனஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறா. சப்தம் நரம்பை மாற்றும். நரம்பு மூலம் மின்சாரம் போல் வேலை செஞ்சு மூளையை ரீபெல்ட் செய்கிறது. இதில் மேஜிக் ஒன்றும் இல்லை. கிளியர் சிஸ்டஃபை செயின் ரியாக்ஷன். ஓம் அற்புதம். சுவாசம் மட்டும் இல்லாமல் டிஎன்ஏவையும் தாக்கிறது. எப்படி? ஓ அப்படிங்கும்போது பவர்ஃபுல் மெடிசன். அப்படின்னு செய்யும்போது நைட்ரிக் ஆசிடு உற்பத்தி ஆகுது. 15 மடங்கு அதிகம் கிடைக்கிறது. அது நம்மளோட பிளட்டு வெசல்ஸ் இருக்குல்ல, பிளட்டோட நாளத்தை நன்னா விரிவடைய செய்கிறது. பிளட்டு ஃப்ளோ நன்னா கிடைக்கிறது. அதனால் வைரஸ் பாக்டீரியா அதெல்லாம் நாசம் ஆகுது, டிஸ்ட்ராய் ஆகுது. சக்தி தருது. அதை ஆன்டிவைரல் ஏஜென்ட் போல் வேலை செய்கிறது இந்த ஓம்காரம். சரீரத்தில் ஹீல் செய்யவும் பண்ணுறது, ஹீலிங் நடக்கிறது. அது டிஎன்ஏவும் ரிப்பேர் ரேட்டு அதிகப்படுத்துறது. 1000 மடங்கு பலம் தருது. நாதமே பிரம்மம். சரீரத்தை அச்சரத்தோடு ஹீல் செய்கிறது. ஓங்காரம் உன்னிடம் பிரவேசிக்கும்போது ஏகாந்த நதி எல்லாமே சேர்றது. அனந்த சமுத்திரம். அதாவது 100 பேர் சேர்ந்து ஓங்காரம் பண்ணும்போது சுவாசம் எல்லாரோட சுவாசமும் ஏகம் ஒன்றாயிடுறது. ஹார்ட் பீட்டு ஒரே லயமாகுது. பூர்வகால ரிஷிகள்லாம் இதை சங்கீத யோகா அந்த நாதத்தோடு இதை இணையிறது அப்படின்னு சொன்னான். நம்ம சமூகத்தோடு இணையலை, நம்ம உள் மனசில் ஆரம்பமாகும். அந்த இன்னர் ஜர்னி ஆரம்பமாகும். இது ஒரு அனுபூதியை நமக்கு தந்த ரிஷிகள்லாம் தந்திருக்கா. உடம்பில் இருக்கிற பாதைகள்லாம் குறைஞ்சிடும். மூளையில் இருக்கிற பரபரப்பு அந்த சைத்தன்யம்லாம் புஷ்பமாகும்.
பயம்லாம் போய் தைரியமாக மாற்றுற சக்தி இருக்குது. பூட்டு சாவி தந்துட்டா. நியூரோ சயின்ஸு தன் பாதையில் ஒட்டி கொண்டே இருக்குது. இதை சொல்லின்னு இருக்க அவளும் ஒத்துக்கிறா. மனிதர்களின் சைத்தன்யத்தை எழுப்புறதுக்கு தான் ஓம்காரம். நீயா லைஃப்பை நடத்துவ. மூலத்வனியுடன் லீனமாயிடு. இந்த ஓம்காரத்தோடு நீ லீனமாயிடு. உன் மனசு கவனத்தை நீ நிர்மாணம் பண்ணுவ. நீ அதை கவனிப்ப. நன்னா சத்தம் அற்புதமாக உள்ளே நடக்கிறது. உனக்கு தெரிஞ்ச இந்த அற்புதத்தை மற்றவாளுக்கும் பரிச்சயம் பண்ணிவை. ஓம் எந்த நிஜத்தை சொல்கிறது? இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நீ எப்போ இதை ஆரம்பிக்க போகிற? இன்றைக்கே வா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடு. உன்னை சுற்றி இருக்கிறவாளுக்கு சொல்லு. இதை சொல்லியும் இந்த வீடியோவையும் பார்த்தாக்க உங்களுக்கு ரொம்ப நன்னா புரியும். ஜெய் குருதேவ்.